கிடையாது. அதனால நான் ஒரு விஷயம், ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்லிக்கிறேன். ஒரு வீட்டுல 5 வக்கீலாவே, ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, நான் படிச்சு இந்த மாதிரி வாத்தியார போவேன் அப்படி தன்னை பெருமையா பேசிட்டே இருக்கிறாங்க. நான் வந்து படிச்சு சம்பாதிப்பேன், குடும்பம் பார்த்து அப்படின்னு நம்மளே சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் மட்டுமே நான் படிப்பேன், பெரிய சம்பாதிப்பேன், நான் அப்படியே சொல்லிட்டு இருக்கேன். எல்லாமே எனக்காக அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அப்ப அந்த அம்மா கூப்பிட்டு, என்னப்பா நீ என்ன அப்படி சொல்றேன்னு, நான் படிப்பேன், நல்லா படிப்பு பெரியா வருவேன், பெரிய தலைவனா வருவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. அப்ப சுவாமி அப்ப வந்து அந்த சின்ன பையன் என்ன சொல்லியிருக்காரு, அந்த சின்ன வயதிலேயே என்னுடைய படிப்பும் என்னுடைய பதவியும் என்னுடைய பணியும் என்னுடைய மக்கள் பணியும் நான் மிகப்பெரிய தலைவனாவது இந்த தேசத்திற்காக அப்படின்னு சொன்னவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். சொன்னது அந்த சிறு வயதிலே அவருக்கு ஏற்பட்ட சிந்தனை. உலகத்துல வெள்ளை ஏகாதிபத்திற்கு கீழே ஐசிஎஸ் படிப்பு, பட்டப்படிப்பு, இந்த இருக்கக்கூடிய ஐஏஎஸ் நிகழாக இருக்கக்கூடிய பட்டப்படிப்பு, அந்த பட்டப்படிப்பை இந்தியாவில் சுதந்திர பெறுவதற்கு முன்பாக இருந்த இந்தியாவை பட்டப்படிப்பவர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா சிறிதாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஐசிஎஸ் பட்டப்படிப்பு படித்துட்டு அந்த படிப்பை வந்து தூக்கி எறிஞ்சிட்டாரு. இருக்கு அப்படின்னா இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கு, இந்த நாட்டை அடிமைப்படுத்தக்கூடிய ஆங்கிலேயருடைய படையில போய் ஐஏஎஸ் பணியாற்றுறது அப்படி ஒரு பட்டமே தேவையில்லை, பதவியே தேவையில்லை அப்படின்னு அந்த பட்டத்தை தூக்கி எறிந்து விட்டுட்டு இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக சுதந்திர போராட்டத்தில் வந்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். அப்படி வரலாறு பிள்ளைகளை சொல்லிக் கொடுங்க. அதே போல பாத்தீங்கன்னா இந்த மருந்து மரத்திற்காக உயிர் விட்டவர்கள் மருந்து செலவர்கள் அந்த நாட்டுல, அதுக்காக இந்த மருந்து மரத்தை காப்பதற்காக மருந்து நாடு அப்படி மாமன்னர் மருந்து போட்டிய காலகட்டத்துல அதுபோல நம்ம இயற்கையாவில் இருக்கக்கூடிய குலதெய்வ வழிபாட்டுகளை நம்ம கண்டிப்பா கடைபிடிக்கணும். குலதெய்வ வழிபாட்டு படிக்கணும், ஆன்மீக விஷயங்களை கடைபிடிக்கணும், இயற்கை வளங்களை பாதுகாக்கணும். குளம் தேரி குட்டைகள் நிறைய மரங்கள், சின்ன சின்ன மரங்கள் வளர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த தமிழா சொல்லிக்கிறேன். அதே போல இந்த மாதிரி கன்வர்ஷனுக்கு ஒரு நாளும் நம்ம அனுமதிக்க கூடாது. அது வந்து நம்மளுடைய பண்பாட்டை சிதைக்கிறதுக்கு நான் சொல்லல, சுவாமி வந்து அந்த உலகத்துல போய் கத்துக்கிட்ட சொல்ற விஷயம். அதனால வந்து அந்த விஷயத்துக்கு நம்ம ஒரு நாளும் அனுமதிக்கு கொடுக்க கூடாது. நம்ம கூட இருக்கக்கூடிய நம்மளோட சகோதரிகள் அந்த மாதிரியான வழியில போனா கூட அவங்களுக்கு அடிப்படை புரிய வைக்கணும். இந்த நாட்டினுடைய ஒரு ஐடென்டிட்டியே மாறுது, அது நம்ம ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படின்றத நம்ம சொல்லிக்கிறோம். சிறுவலா இருக்கக்கூடிய ஒரு உங்களுக்கு உதாரணம் சொல்றேன் பாத்தீங்க அப்படின்னா, இந்த நாடு வந்து பாத்தீங்கன்னா 1000 ஆண்டுகள் வந்து வெவ்வேறு விதமான படையெடுப்புகள், ஆளுநர் ஆட்சிகள் கீழே நடந்து கொண்டிருக்கின்ற நாடு. ஆனாலும் கூட தன்னுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் இன்று வரை மாற்றவே கிடையாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க எல்லாம் சிங்கி கேள்விப்பட்டிருக்கீங்க, பகத்சிங். அதே போல அந்த கம்யூனிட்டியில, அதாவது சீக்கிய மதம் சொல்லக்கூடிய மதமே பாத்தீங்க அப்படின்னா, இஸ்லாமிய காலகட்டத்துல, ஆட்சியாளர் காலகட்டத்துல நம்மளை போன்ற வெற்றியர்கள் என்ன பண்ணிருக்க அப்படின்னா, நீ வந்து கட்டாயமாக நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கொடுமைப்படுத்தி கட்டாயத்தின் பேர்ல நிறைய பேரை மதமாற்றம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மத மாற்றத்திற்கு எதிராக தான் வந்து சீக்கிய மதம் உருவானது. அதனுடைய ஸ்தாபகராக இருந்தவர் குரு கோவிந்த சிம்மன். அவர் தான் சொல்றாரு அப்படின்னா, நம்ம வந்து ஒரு போராளியா தன்னை காட்டிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து தர்ப்பம் கட்டிக்கிறணும், தலப்பா கட்டிக்கிறணும், கை வளைய போட்டுக்கணும், கத்தி வச்சுக்கணும், இப்படி தனக்கு ஒரு அடையாளம் உருவாக்குற. அது போல இந்த பகுதியில் வாழக்கூடிய நம்மளுடைய முன்னோர்களும் நம்மளுடைய கலிக்கா போடுறது, வளைய போடுறது, கோவில் சாமி, இளைய தலைவர்கள் சாமி அவங்களுக்கு மரியாதை கொடுக்கிறது, இப்படி பல்வேறு விதமான நம்முடைய அடையாளங்கள் இருந்திருக்கு. நம்ம படிச்சு மிகப்பெரிய உயர் இடத்துக்கு போனா கூட நம்முடைய பண்பாட்டு அடையாளங்கள் நம்ம குழந்தைகளை சொல்லிக் கொடுக்கணும். எவ்வளவு பெரிய உச்சத்துக்கு போனா கூட நமக்கான அடையாளத்தோட வாழக்கூடிய அப்படிங்கிற உணர்வை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அறிவான வேலையில எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டு கொடுத்த அனைவருக்கும்